அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். போன வீடியோல சாந்த் பட்டேலுக்கு பாபா எப்படி குதிரையை கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்றத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல சாய்பாபான்ற பேர் அவருக்கு எப்படி வந்தது, அந்த பேருக்கான அர்த்தம் என்ன, முதல்ல அவரை சாய்பாபான்னு கூப்பிட்டது யாரு, துவாரகாமாய்க்கு பாபா எப்படி வந்தாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாந்த் பட்டேலுக்கு மருமகன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு திருமணம் நிச்சயாச்சு. சாந்த் பட்டேலோட ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூப். இந்த பொண்ணு வீடு, அதாவது நிச்சயமான பொண்ணு வீடு ஷிரடியில இருக்கு. இப்ப ஷிரடிக்கு பாபா அப்புறம் சாந்த் பட்டேலோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா கிளம்புறாங்க. பாபாவும் சாந்த் பட்டேலும் ஒரு வண்டியிலையும் மற்றவங்க எல்லாரும் ஒரு வண்டியிலையும் சந்தோஷமா போறாங்க. அங்க போய் ஷிரடியில இறங்கின உடனே அவங்கள முதல்ல வரவேற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டோபா கோயில் பூசாரியான மகள் சப்தி. மகள் சப்தி அவர் ஃப்ரெண்ட்ஸ் சிலரோடையும் சேர்ந்து பாபாவை யா சாயி அப்படின்னு கூப்பிட்டு வரவேற்கிறாரு. யான்னா மராட்டியில நல்வரவு, அதாவது வெல்கம் அப்படின்ற அர்த்தம். சாயி அப்படின்னா சாது, சந்நியாசி, மகான், ஆன்மீக குரு, துறவி அப்படின்ட்டு எல்லாமே அந்த ஒரு வார்த்தையிலேயே அடங்கும். சாயி அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு அழைச்சதால எப்பயுமே பாபாவை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாபா பாபா அப்படின்னு சொல்லி தான் மரியாதையா கூப்பிடுவாங்க. இந்த மகள் சப்தி, கண்டோபா கோயில் பூசாரி இருக்காரு இல்லையா, மகள் சப்தி, அவர் எப்ப பாபாவை சாய் பாபா அப்படின்னு கூப்பிட்டாரோ அன்னையில இருந்து தான் அந்த பேர் அவருக்கு வந்தது. அதாவது சாய் பாபான்ற பேரு அவருக்கு அப்படியே நிலைச்சிடுச்சு. சாந்த் பட்டேல் இது எல்லாத்தையும் பாக்குறாரு. அதாவது சாய் பாபாவுக்கு இவ்வளோ மதிப்பா, இங்க இருக்கவங்க எல்லாம் அவரை சந்தோஷமா வரவேற்கிறாங்களே சொல்லி ஆச்சரியமாவும் அதிசயமாவும் பாக்குறாரு. ஷிரடி மக்கள் எல்லாரும் ஐயோ எங்களால பாபாவை இனிமே பிரிஞ்சிருக்கவே முடியாது, இனிமே பாபா எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க பாபா கிட்ட. இப்போ மகள் சப்தி சாய்பாபான்னு கூப்பிட்டதால இப்ப அந்த ஊர் முழுக்கவே எல்லாருமே இவரை சாய்பாபா சாய்பாபான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட புகழ், சாய்பாபாவோட புகழ் அந்த ஊர் முழுக்க பரவுது. எல்லாருமே பாபாவை எங்கேயும் இனிமே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஊரை விட்டு ஷிரடியை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால பாபாவும் அவங்க சொன்னதுக்கு இணங்க அந்த ஊர்லயே தங்கிடுறாரு, ஷிரடியிலே இருக்க ஆரம்பிக்கிறாரு. எப்பயுமே பாபா பாத்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு அடியில ஒரு சின்ன மேடை இருக்கும். அந்த மேடையில எப்பயுமே பாபா அங்கதான் இருப்பாரு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு நாவல் மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு அடியிலையும் எப்பயுமே தங்குவாரு பாபா, உட்கார்ந்துட்டு இருப்பாரு. தன்னோட தலைய சுத்தி ஒரு பெரிய தலைப்பாகையை கட்டிட்டு இருப்பாரு. பாபாக்கு யார்கிட்டயுமே வீணா பேசிட்டு இருக்கிறது, பொழுத கழிக்கிறதெல்லாம் பிடிக்காது. பாபா மேல அந்த ஷிரடி மக்கள் எல்லாருமே பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. பாபாவும் அதே மாதிரி அவங்க மேல பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சுட்டு இருந்தாரு. பாபா ஒரு முறை ஆழ்ந்த தியானத்துக்கு போறாரு. எப்பயுமே பாபா தியானத்துக்கு போயிட்டாருன்னா தன்னையே மறந்துடுவாரு. அவருக்கு சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்க, என்ன இது எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு நாள் அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது மழை செம்மையா பெய்யுது, காத்தடிக்குது, புயல் அடிக்குது, எல்லாமே சேர்ந்து அடிக்குது. ஆனா அவருக்கு அது தெரியவே இல்லை. அவர் உடம்பெல்லாம் சேரு சகதியமா ஆயிடுச்சு. அதாவது காத்தடிச்சதுல உடம்பெல்லாம் சேரும் சகதியமா ஆகி பாபா அப்படியே இருக்காரு. இதை கவனிச்ச அந்த மக்கள் எல்லாரும் பாபாவை கட்டாயப்படுத்தி இங்க இனிமே நீங்க இருக்கக்கூடாது, இந்த வெட்ட வெளியில நீங்க இருக்கக்கூடாது, நீங்க கண்டிப்பா மசூதிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வேப்ப மரத்துக்கு அடியில தானே எப்பயுமே பாபா இருப்பாரு, அங்கிருந்து வெயில் மழையிலலாம் அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி மசூதிக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க வற்புறுத்தி. அவராலையும் ஒன்னும் சொல்ல முடியல, சரி கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி பாபாவும் போறாரு. அவரு எப்பயுமே பாபா அன்னையில இருந்து மசூதியில இருக்க ஆரம்பிச்சாரு. மசூதியில இருக்கும்போது பாபாவை அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து வர்றவங்களும் அவரோட பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. முழு மனசோட பாபா எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சாரு. மசூதியில பாபா இருக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம வெளியூர் மக்களும் எல்லா நேரமும் காலை மாலை இரவுன்னு எல்லா நேரமும் பாபாவை பாக்கிறதுக்காக வந்துட்டும் போயிட்டும் இருந்தாங்க. அதனால அந்த மசூதியோட கதவை எப்பயுமே மூடுறது கிடையாது. அதனாலதான் அந்த மசூதிக்கு துவாரகா மாயி அப்படின்னு பேர் வந்தது. துவாரகா மாயினா கதவுகள் திறக்கப்பட்ட கோவில், எப்போதும் கதவுகள் திறக்கப்பட்ட மசூதி அப்படின்ற அர்த்தம்.
பாபா ஒரு புகையில அடைச்ச குழாயை வச்சுக்கிட்டு எப்பயுமே புகைச்சிட்டு இருப்பாரு அங்க உட்காந்து அந்த மசூதியில. நிறைய பேர் பாபாவை அங்க எதுக்காக பார்க்க வருவாங்கன்னா அவங்களோட சந்தேகங்களை கேட்கறதுக்கும், சில பேர் உடல்நல சரியில்லைன்னா அவங்களும் பாபாவை பார்க்கறதுக்காக அங்க வருவாங்க. பாபா எல்லாருக்கும் அவரோட விபூதியை கொடுத்து அவங்களோட நோயெல்லாம் சரி பண்ணி அனுப்புவாரு. அதே மாதிரி பாபா அங்க இருக்கிறதால பாபாவுக்கு அந்த ஊர் மக்கள், அதாவது ஷிரடி மக்கள் எப்பயுமே தின்பண்டங்கள்லாம் ஏதாவது கொண்டுட்டு வந்து அவருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே ஒரு பானை வச்சிருப்பாரு, மண்பானை. அந்த மண்பானையில் அது எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுக்கிட்டே இருப்பார் பாபா. சேமிச்சு கொஞ்சம் அதிகமான உடனே அங்கே வர பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துருவாரு. அவரும் கொஞ்சம் எடுத்துப்பாரு. இது பாபாவோட வழக்கம். இந்த கதையோட சம்பந்தப்பட்ட எனக்கு பாபாவை பற்றி தெரிஞ்ச சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குது இல்லையா? நம்ம பேர் தான் நம்மளோட அடையாளம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, அதுதான் நம்மளுக்கான நம்பர் இல்லையா? அதே மாதிரி பாபாவோட அந்த சாயின்ற வார்த்தை, அது எந்த அவரோட மந்திரமா வேணா இருக்கலாம். ஒரு வரி மந்திரமா இருக்கலாம், 4 வரி மந்திரமா இருக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃபா இருக்கலாம். அதுக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கு. அந்த மாதிரி நீங்க எந்த சித்தரோட நீங்க கனெக்ட் ஆகணும், இல்லை உங்களுக்கு இந்த கடவுளோட ஆசீர்வாதம் வேணும், இல்லை இந்த மகானோட அருள் எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அவங்களோட அந்த முக்கியமான வார்த்தை, அவங்களோட அந்த முக்கியமான மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட தொடர்பு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம எதையெல்லாம் பார்க்குறோம், எதையெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லை எதையெல்லாம் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஈர்ப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த கதையோட சம்பந்தப்பட்ட எனக்கு பாபாவை பற்றி தெரிஞ்ச சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குது இல்லையா? நம்ம பேர் தான் நம்மளோட அடையாளம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, அதுதான் நம்மளுக்கான நம்பர் இல்லையா? அதே மாதிரி பாபாவோட அந்த சாயின்ற வார்த்தை, அது எந்த அவரோட மந்திரமா வேணா இருக்கலாம். ஒரு வரி மந்திரமா இருக்கலாம், 4 வரி மந்திரமா இருக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃபா இருக்கலாம். அதுக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கு. அந்த மாதிரி நீங்க எந்த சித்தரோட நீங்க கனெக்ட் ஆகணும், இல்லை உங்களுக்கு இந்த கடவுளோட ஆசீர்வாதம் வேணும், இல்லை இந்த மகானோட அருள் எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அவங்களோட அந்த முக்கியமான வார்த்தை, அவங்களோட அந்த முக்கியமான மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட தொடர்பு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம எதையெல்லாம் பார்க்குறோம், எதையெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லை எதையெல்லாம் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஈர்ப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் மகான்கள் சித்தர்களுக்கான மொபைல் நம்பர் இல்லை கோட்வேர்ட் மாதிரியான விஷயந்தான் அவங்களோட பேர். உங்களுக்கு எந்த மகான் எந்த சித்தரோட தொடர்பு வேணும்னாலும் அவங்களுடைய குறிப்பிட்ட மந்திரம் இல்லை எதையாவது அவங்களோட குறிப்பிட்ட நேமை தொடர்ந்து நீங்கள் உச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட தொடர்பு கிடைக்கும். இந்த கதையில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபா எப்பயுமே ஆழ்ந்த தியானத்தில் இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் அவர் முன்னாடி, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் வேணா இருக்கலாம், பாபாவோட சிலை இருக்கணும். ஆனால் அங்கே நீங்கள் அடிக்கடி அந்த கோவிலில் போயிட்டு ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு அரை ஹவர் வரைக்கும் அவர் முன்னாடி தியானத்தில் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, அதாவது அடிக்கடி பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவரோட தொடர்பு ஒரு கட்டத்தில் கிடைக்கும். அதான் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, என் கனவுல பாபா பேசினார், எனக்கு இதை சொன்னார், எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே உங்களுக்கும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பாசிட்டிவான ஆளாகவும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுற ஆளாகவும் யாரையும் கஷ்டப்படுத்தாத ஒரு ஆளாகவும் இருந்தீங்கன்னா நீங்கள் பாபா கிட்ட போய் அவர்கிட்ட கொஞ்ச நாளில் தியானம் பண்ணும்போது இல்லை அவருடைய மந்திரம் சொல்லும் போதே உங்களுக்கு அவருடைய தொடர்பு கிடைச்சிரும். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப அந்த கெட்ட எண்ணம் அதெல்லாம் இருந்ததுன்னா அவர்கிட்ட அவரோட தொடர்புலாம் கிடைக்காது. நான் நிறைய நாள் கோவில் போயிட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும் கூடாது, சரியா? நீங்கள் பாசிட்டிவான ஆளாகவும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுற ஆளாகவும் யாரையும் கஷ்டப்படுத்தாத ஒரு ஆளாகவும் இருந்தீங்கன்னா நீங்கள் பாபா கிட்ட போய் அவர்கிட்ட கொஞ்ச நாளில் தியானம் பண்ணும்போது இல்லை அவருடைய மந்திரம் சொல்லும் போதே உங்களுக்கு அவருடைய தொடர்பு கிடைச்சிரும். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப அந்த கெட்ட எண்ணம் அதெல்லாம் இருந்ததுன்னா அவர்கிட்ட அவரோட தொடர்புலாம் கிடைக்காது. நான் நிறைய நாள் கோவில் போயிட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும் கூடாது, சரியா? இந்த கதையில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபாக்கு அந்த ஷிரடி மக்கள் ஏதாவது
தின்பண்டங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா, அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த லட்டு, பூந்தி, குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்கல்ல, சாக்லேட் அந்த மாதிரிலாம், அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் இல்லை உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் கனவுல வந்து அவர் கேட்டதாக கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க வீடியோவில். எனக்கு வந்து பாயாசம் வேணும், இல்லை வந்து எனக்கு இந்த லட்டு செஞ்சு கொண்டுட்டு வா அப்படின்லாம் அவர் கேட்குறாருன்றாங்க இல்லையா. அவர் அதே மாதிரி தான், அதாவது அதெல்லாம் உண்மைதான். அடுத்த வீடியோவில் பாபா எப்படி தண்ணியில் விளக்கரிச்சாருன்றத கதையை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.